நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா பூலியன் லாஜிக். செகண்ட் லெசன்ல 8th டாபிக் வந்து பூலியன் லாஜிக். ரைட்டா? இந்த பூலியன் லாஜிக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நார்மலா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அப்படின்னு கேட்டா, ரீசனிங். ரீசன்னா என்னது? ஒரு காரணத்தை அனலைஸ் பண்றது. காரணத்தை அனலைஸ் பண்ணி இந்த பூலியன் லாஜிக்கோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா ட்ரூ அல்லனா ஃபால்ஸ். இது என்ன? ஒரு காரணத்தை அனலைஸ் பண்றது, அதுல இருந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா ஒரு டிசிஷனை நீ உருவாக்குறன்னு அர்த்தம். ஒரு டிசிஷன் மேக்கிங். சே ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாரு, 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். a is equal to 10, b is equal to 5, c is equal to 30. ரைட்டா? இப்ப இந்த 3ல எது பெருசுன்னு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம். இப்ப ஏயும் பியையும் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுனா ஏ பெருசு. ஆனா நம்ம உடனே ஏதான் பெருசு 3 நம்பர்ல நம்ம சொல்ல மாட்டோம். எதனால? அதை நம்ம எது கூடயும் கம்பேர் பண்ணணும்? சி கூடயும் கம்பேர் பண்ணணும். இப்ப ஏ பெருசா இருக்கணும்னா அது பியை விடவும் பெருசா இருக்கணும். ஏ எதை விடவும் பெருசா இருக்கணும்? சிய விடவும் பெருசா இருக்கணும். இந்த ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். இதுவும் உண்மையா இருக்கணும். அண்ட் எதுவும் உண்மையா இருக்கணும்? சிய விடவும் பெருசா இருக்கும். இந்த கேஸ்ல பாருங்க, 10 சப்ஸ்டிடியூட் பண்ணி பாரு. 10 greater than 5. ஆமா, 10 தான் greater than 5. It's true. 10 greater than C. 10 greater than 30. கிடையாது. 10 less than. அப்ப இது ஃபால்ஸ் ஆகுது. அப்ப இந்த ட்ரூ அல்லது ஃபால்ஸ் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுக்கணும். இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் a greater than b இது true and இந்த சைடுல இருக்கிறது என்னவா இருக்கு? ஃபால்ஸ்னு இருக்கு. a greater than c எப்படி இருக்கு? ஃபால்ஸ்னு இருக்கு. அப்ப இதோட டோட்டல் ரிசல்ட் என்னது? மொத்தத்துல a வந்து பெருசு கிடையாது. இல்ல, a பெருசா அப்படின்னு கேட்டா இந்த மூணையும் கம்பேர் பண்ணும் பொழுது a பெருசு இல்ல. அப்ப டோட்டல் ரிசல்ட் என்னது? ஃபால்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு ரீசனிங், டிசிஷன் மேக்கிங்க்கு இதை யூஸ் பண்றோம். இது ரொம்ப சிம்பிளா, இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், அதனால ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படின்னா, ட்ரூங்கிறத 1 ட்ரூன்னு நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணணும்? 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ட்ரூங்கிறது 1. இப்ப ஃபால்ஸ்ங்கிறத என்ன ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்? 0. ஃபால்ஸ்ங்கிறது 0. ரைட்டா? இப்ப இதுல என்னென்ன இந்த பூலியன் ஆபரேஷன்ஸ்ல, பூலியன் லாஜிக்ல என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்கு? அண்ட், ஆர், நாட். இந்த 3 தான் பேசிக் ஆபரேஷன்ஸ். கூட ஒரு ஆபரேஷனும் போட்டிருக்கேன், எக்ஸ்க்ளூசிவ் ஆர். இதுவும் என்னன்னு பார்த்துடலாம். இப்ப இதுல அப்ப நான் 0ன்னு போட்டிருக்கேன்னா என்னது? ஃபால்ஸ். 1ன்னு போட்டிருக்கேன்னா அது என்னது? ட்ரூ. ரைட்டா? அப்ப 2 and என்ன பண்ணும்னா and இதுவும் அதுவும் ரெண்டையும் சேர்க்கிறது தான் and. அப்ப ஏங்கிறது ஒரு கண்டிஷன். இதுல இந்த இடத்துல ஏன்னு நான் போட்டிருக்கிறது ஒரு கண்டிஷன், இந்த ஃபுல் கண்டிஷன். பின்னு போட்டிருக்கிறது அடுத்த கண்டிஷன். ரைட்டா? அப்ப andங்கிறதோட ரிசல்ட் தான் yன்னு இந்த டேபிள்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இந்த டேபிள் பேரு ட்ரூத் டேபிள், andோட ட்ரூத் டேபிள். அப்ப and பொறுத்த வரைக்கும் இதுவும் ஏயும் பியும், andனாலே ரெண்டும். அப்ப ரெண்டும் 1ன்னு இருந்தாதான் ரிசல்ட் 1. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். போத் 1 தான் 1. இங்க பார்த்தோம்ல, இந்த ரெண்டும் ஏ பியை விட ஏ பெருசா இருக்கணும், சியை விடவும் ஏ பெருசா இருந்தா மட்டும்தான் ஏ பெருசு, ஏ பெருசா ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதர்வைஸ் ஃபால்ஸ் தான். இந்த இதுல வந்து ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சுல்ல, 1 0னாலும் ரிசல்ட் ஃபால்ஸ் தான். இப்ப and டேபிள்ல ரெண்டும் ட்ரூனா தான் ரிசல்ட் ட்ரூ. y வந்து ட்ரூ 1. அப்படி இல்ல வேற காம்பினேஷன்ஸ் வருதுன்னா ரிசல்ட் வந்து ஃபால்ஸ். இதை எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா ஒன்னும் இல்ல, 2 பிட்னா முதல்ல 0 0ன்னு ஆரம்பிச்சுக்கோ. இந்த சைடு இருக்கிறத மட்டும் பியை மட்டும் 1ன்னு மாத்திரு. அதுக்கப்புறம் இதை இந்த முதல்ல இருக்க 0யே வச்சுட்டு ஏ மட்டும் 1ன்னு மாத்து.
அப்புறம் 2ஐயும் 1ன்னு மாத்திரு. எல்லா காம்பினேஷன்ஸையும் எழுதியிருக்கோம். அவ்வளவுதான். ஆர் அப்படின்னா ஏ அல்லது பி, இந்த கண்டிஷன் அல்லது இந்த கண்டிஷன். அப்ப ஏதாவது அல்லது 2 இடத்துல ஒரு இடத்துல ட்ரூன்னு இருந்தாலே ரிசல்ட் ட்ரூன்னு ஆயிரும். பாருங்க, இதுல 1 இருக்கு, அப்ப இதோட ரிசல்ட் 1. இதுல ஏ 1ன்னு இருக்கு, அப்ப ரிசல்ட் 1. ரெண்டும் 1ன்னு இருந்தாலும் ஓகே, அல்லது தானே இது அல்லது அது, அப்ப ரிசல்ட் 1 தான். ரைட்டா? நாட் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம 0ன்னு கொடுத்தா ரிசல்ட் 1ன்னு வரும். இன்புட் ஒரு இன்புட் தான், 2 இன்புட் கிடையாது நாட்டுக்கு, ஒரு இன்புட் தான். A இஸ் த இன்புட், B இஸ் த அவுட்புட். அப்ப நீ இன்புட் நாட் அது இல்ல, நீ கொடுத்தது மாறி வரும் நாட். அப்ப நீ நம்ம 0 ஃபால்ஸ்னு கொடுத்தோம்னா ரிசல்ட் ட்ரூ, ட்ரூன்னு கொடுத்தா ரிசல்ட் ஃபால்ஸ். ரைட்டா? இப்ப இந்த ஆருக்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும், இந்த மாதிரி கிரேட்டர் இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஆருக்கு அப்படின்னு கேட்டா, பஸ்ல டிக்கெட் எடுத்திருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. அதாவது 12 வயசுக்கு மேல போயிருச்சுன்னா ஃபுல் டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு. 12 தானே, அப்படிதான் நினைக்கிறேன். சரியா? ஃபுல் டிக்கெட். சரி, 12 அசியூம் பண்ணிக்குவோம், எடுக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு 12 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அந்த குழந்தையோட ஹைட் கம்மியா இருந்தாலும் 12 வயசுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, 13 வயசு 12 வயசுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டா கண்டக்டர் வந்து டிக்கெட் எடுக்க சொல்லிடுவார். அல்லது இந்த குழந்தை 10 வயசு குழந்தையா கூட இருக்கலாம். 130 சென்டிமீட்டர் பஸ்ல நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஒரு கோடு போட்டு வச்சிருப்பாங்க. 130 சென்டிமீட்டருக்கு மேல அந்த குழந்தை இருந்ததுன்னா கண்டிப்பா டிக்கெட் எடுக்கணும். சோ இது எப்படின்னா, ஒண்ணு இப்ப இத பாருங்க, இத 130 சென்டிமீட்டருக்கு மேல அந்த குழந்தைக்கு வயசு கம்மியா கூட இருக்கலாம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. முத கண்டிஷன் வயசு கூட இருக்கணுங்கிறது வரல, 10 வயசு. ரைட்டா? அப்ப அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஆனா 130 சென்டிமீட்டருக்கு மேல இருக்காங்க, அப்ப டிக்கெட் எடுத்தாகணும். ட்ரூ. ஏதாவது ஒரு கண்டிஷன் உண்மைனாலும் உண்மை. ரெண்டும் ட்ரூவா தான் இருக்கு. 130 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு மேலயும் இருக்கு, 12 வயசுக்கு மேலயும் ஆயாச்சு, அப்படின்னாலும் அது ட்ரூ தான். ரைட்டா? இந்த நாட்டுக்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? அதாவது இப்ப நீங்க சீட் பெல்ட் போடுறீங்க, போட்டாச்சு. ரைட்டா? அது போடணும், கரெக்ட். போட்டதை ட்ரூன்னு எடுத்துக்குவோம், 1. அப்ப உங்க கார்ல அலார்ம் வராது, 0. அலாரம் ஆஃப். நீங்க சீட் பெல்ட் போடல, 0. போடல அப்படிங்கிறது 0. அப்ப அலாரம் என்ன ஆயிரணும்? ஆன் ஆயிரணும், 1. இதுதான் பிராக்டிக்கல் எக்ஸாம். பட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆண்ட்னா ரெண்டும் 1ன்னு இருந்தாதான் ரிசல்ட் 1, மத்தபடி எல்லாம் 0. ஆர்னா ஏதாவது 1ன்னு இருந்தாலும், ஏதாவது ஒரு இன்புட் 1ன்னு இருந்தாலும் ரிசல்ட்ல 1 போட்டு. நாட்னா இங்க 0னா இங்க 1, இங்க 1னா இங்க 0, அவுட்புட் 0. இன்புட் 0னா அவுட்புட் 1, இன்புட் 1னா அவுட்புட் 0, அவ்வளவுதான். எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னா எக்ஸ்க்ளூசிவா ஆரா மட்டும்தான் இருக்கணும். அதாவது இதுலதான் அல்லதுங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க, இந்த ரெண்டுலயும்னா இது அல்லது இது, இது அல்லது இது, இப்படி இருக்கிறதுக்கு மட்டும்தான் ரிசல்ட் 1ன்னு வரும். இந்த இடத்துல இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. ரைட்டா? இப்படி இருந்தா ரிசல்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆர், எக்ஸ்ஓஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் 0ன்னு வரும். இவ்வளவுதான் பூலியன் லாஜிக். ரைட்டா? இப்ப இது எங்கெல்லாம் இந்த இதுல போட்டிருக்காங்க பாருங்க. ஓட்டு போடணும், டிசிஷன் மேக்கிங், ஆண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. 18 வயசு அல்லது அதுக்கு மேல இருக்கணும். அது மட்டும் இருந்தா பத்தாது, நம்ம போய் எனக்கு 19 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா ஓட்டு போட விட மாட்டாங்க. டிரைவிங் லைசன்ஸ் அல்லது வேற ஏதாவது, அதாவது ப்ரூஃப் அண்ட் ப்ரூஃப், 18 வயசு அல்லது அதுக்கு மேல இருக்கணும், அண்ட் ப்ரூஃபும் இருந்தாதான் யூ கேன் vote. ரைட்டா? அப்புறம் இது வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம இன்டர்நெட்ல சர்ச் பண்றது. எக்ஸாம்பிள், இப்ப நீ ஷூ வேணும்னு அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ சர்ச் பண்ற, நிறைய வந்து விழும். அப்ப அண்ட் அந்த ஷூஷோட சேர்த்து உனக்கு என்ன கலர் ஷூ வேணும் அப்படிங்கறதையும் நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். எனக்கு ஷூ வேணும் அண்ட் அது ரெட் கலர் ஷூவா இருக்கணும். அப்ப உங்களோட சர்ச் இன்னும் கூட உங்களுக்கு தகுந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் வில் பி குட்.
நீங்க வந்து இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது. அப்புறம் இந்த அண்ட் ஆர் நாட் இது எல்லாமே எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ். நிறைய சர்க்யூட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, இப்ப கார் எக்ஸாம்பிள்லாம் சொன்னோம்ல, அதெல்லாம் சர்க்யூட்ஸ் தானே. ஸோ இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த கேட்ஸ், இது பேசிக் கேட்ஸ். இன்னும் நிறைய கேட் இருக்கு, நிறைய லாஜிக்ஸ் இருக்கு. நம்ம இதுல பேசிக் லாஜிக்ஸ் மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஸோ அதுல யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த லாஜிக்ஸ்க்கு நம்ம சி கோடிங் எழுதணும். சி கோடிங் எப்படி எழுதணும்? சி கோடிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இன்ட் மெயின்னு ஆரம்பிக்கணும் அல்லது வாய்ட் மெயின், இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும். ஸோ நான் ஒரு ஆன்லைன் கம்பைலர் ஒன்று ஓப்பன் பண்ணிடுறேன். ஆன்லைன் சி கம்பைலர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ரைட்டா? ஸோ இதுல என்னோட இன்புட் என்னன்னு பாருங்க. இந்த டேபிள பாருங்க. ஏ பி 2 தானே இருக்கு. அப்ப நான் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் ஏ கமா பி. ரிசல்ட்டை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒய்ன்னு சொல்லியிருக்கோம். சரி, ஒய்ல ஸ்டோர் பண்ணியும் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணலாம். டைரக்டாவும் சிம்பிள் ரிசல்ட் தான் டைரக்டாவும் டிஸ்பிளே பண்ணலாம். சரியா? ரைட், ஓகே, ஃபைன். அப்புறம் ஹெட்டிங் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ரைட்டா? ஹெட்டிங் தான் இந்த மாதிரி அண்ட் லாஜிக் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வரணும் அப்படின்னா ஒரு printf போட்டுக்கோங்க. printf and logic, ஏதாவது ஹெட்டிங். /n கொடுத்தா என்ன ஆகும், இந்த print முடிஞ்ச உடனே அடுத்த லைனுக்கு வந்துதான் அடுத்த print. printf இன்புட்டுக்கு பேர் என்ன வச்சிருக்கோம், a, இன்னொன்னு b, அவுட்புட்டுக்கு y. /n கொடுத்தா இத டிஸ்பிளே பண்ணிட்டு அடுத்த printfக்கு அடுத்த லைன். ரைட்டா? இப்ப திருப்பி பார்ப்போம். ab யோட வேல்யூ என்ன அப்படிங்கறத பாருங்க. a யோட வேல்யூ பாருங்க. a யோட வேல்யூ 0ன்னு இருக்கும் பொழுது b யோட வேல்யூ 0, 1ன்னு மாறுது. a யோட வேல்யூ 1ன்னு இருக்கும் பொழுது b யோட வேல்யூ 0, 1ன்னு மாறுது. ரைட்டா? இதை நான் நெஸ்டட் லூப்ஸ்ல முன்னாடியே சொல்லி கொடுத்தேன். அப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கோனா, முதல்ல a யோட வேல்யூ என்னலாம், 0, 1. ரைட்டா? இப்ப நான் என்ன பண்றேன், அது சேஞ்ச் ஆகுறதுனால ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். ஃபார் a is equal to 0, a less than or equal to 1, a plus plus. இப்ப எனக்கு சொல்லுங்க, a யோட வேல்யூ என்னலான்னு. a யோட வேல்யூ வேல்யூ 0. அடுத்த வேல்யூ என்னது, a யோட அடுத்த வேல்யூ என்னது, a யோட அடுத்த வேல்யூ 1. 2 தான், 2 தானே போட்டிருக்கோம். 0ல இருந்து இன்கிரிமெண்ட் ஆகி a யோட வேல்யூ 1 வரைக்கும் போடும். a இப்படி இருக்கும் பொழுது b யோட வேல்யூ என்னவா இருக்கணும், b யும் அதேதான், 0 less than or equal to 1, b plus plus. ஃபார் லூப் சின்டாக்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப b யோட வேல்யூ என்னலான்னு சொல்லுங்க. b எதுல ஸ்டார்ட் ஆகுது, 0ல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வேல்யூ என்ன, b is equal to 1. நெஸ்டட் லூப் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். For each iteration of the outer loop, the inner loop will be completed. Inner loop ஃபுல்லா முடியும். அப்ப என்ன அர்த்தம், இதுல a 0ன்னு இருக்கும் பொழுது b 0. ரைட்டா? இங்க பாருங்க, இந்த டேபிள் வந்து a 0ன்னு இருக்கும் பொழுது b 0. a இப்ப மாறாது, b தான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். a 0ன்னு இருக்கும்போது b யோட வேல்யூ 0, b யோட வேல்யூ 1. இத வந்துருச்சு பாருங்க. a 0ன்னு இருக்கும்போது b யோட வேல்யூ 0, a 0ன்னு இருக்கும்போது b யோட வேல்யூ 1. இந்த b லூப்ப கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு தான் எங்க போணும் அப்படின்னா a ய மாத்த போணும். a 0ன்னு இருக்கும்போது இந்த ரெண்டையும் முடிச்சிட்டோம். முடிச்சிட்டு மேல போய் a ய 1ன்னு மாத்தணும். a 1ன்னு இருக்கும் பொழுது once again b ய 0ல இருந்து ஆரம்பிக்கணும், b1. இந்த வருதா? a 1ன்னு இருக்கும்போது b யோட வேல்யூ 0. அடுத்தது a 1ன்னு இருக்கும்போது b யோட வேல்யூ 1. இந்த வந்துருச்சு. ரைட்டா? இனிமே இதுக்கு அண்ட் லாஜிக் மட்டும் என்ன செய்யணும், பிரிண்ட் பண்ணணும். பிரேக் பண்ணி அடுத்த வீடியோல காட்டுறேன்.